ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முத்தாரமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரமன் பேசுகிறேன். இந்த பதிவில் பவக்கரணத்தை இயக்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏற்கனவே இந்த பவக்கரணத்தை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், கரணம் பரிகாரம் போட்டிருப்பேன். அங்கே போனீங்கன்னா ஏற்கனவே முதல் பாகம் போட்டிருக்கேன், அதை பார்க்குறவங்க பார்த்துக்குங்க. இது இரண்டாம் பாகமாக சில விஷயங்கள் தோன்ற விஷயத்தை சொல்லலாம்ங்கிறதுக்காக வீடியோவாக நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நண்பர்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பவக்கரணத்தை எப்படி இயக்கலாம்? முதல்ல கர்ணநாதனை நம்ம ஏன் இயக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. கர்ணநாதன் என்பது யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகமும் கெட்டு போச்சு, கும்பிட்ற தெய்வம் நமக்கு ஓடி வரலை, வாழ்க்கையில் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற நண்பர்கள் கரெக்டாக கர்ணநாதனை பிடிச்சி நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஏன்னா கர்ணநாதனே காரிய சக்தி கொடுப்பவன், கர்ணநாதனே மெய்காப்பாளன். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா முன்னாளுக்கு போகிறது அவர் தான், பின்னால் ஏறடிக்கு வந்தாலும் பின்னாளுக்கு போகிறது அவர் தான். உங்களை சுற்றியே வருகிற அன்பர் அவர் தான். நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்கள். அந்தந்த கர்ணநாதனுக்கு சம்மந்தப்பட்ட இப்போ நீங்கள் பவக்கரணத்தில் பிறந்திருக்கிறீங்க. பவக்கரணத்துக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய். அடிக்கடி பாருங்கள், உங்கள் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் பட்சத்தில், செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருக்கும் பட்சத்தில், செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட பேரில் வர்ற, அதாவது முருகன், கந்தன், வடிவேலன், செந்தில், இப்படி ஏதோ ஒரு பேர் சம்மந்தப்பட்ட ஆள் தான் உங்கள் நண்பராக இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு லாபங்கள் மட்டுமே இருக்கும். அடிக்கடி உங்கள் கண்ணுக்கு முருகன் ஃபோட்டோ, முருகன் படம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடிக்கடி இப்போ ஒரு யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது சிங்கம் படம், சிங்கம் ஃபோட்டோ இதான் வந்துட்டு இருக்கும். நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடிக்கடி இந்த மேற்படி சொன்ன இந்த சிம்பிள்ஸ் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் உங்களை சுற்றியே தான் வந்துட்டு இருப்பாரே தவிர உங்களை விட்டு விலக மாட்டார். கடவுள் கூட சில நேரத்தில் ஒதுங்கி போவார். கிரகங்கள் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது கடவுளே ஒதுங்கி இருப்பார். ஆனால் கருணாதன் ஒதுங்க மாட்டார். அதனால தான் கருணாதனை கரெக்டாக கையில் பிடிச்சி கையில் பிடிச்சின்னா மேலே எந்திரிச்சு வரலாம்னு சொல்கிறது. அந்த கருணாநாதன் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் அப்போ அந்த கருணாதனை வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த தொந்தரவை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, கருணாதனுக்கு உண்டான கோவில், கருணாதன் வழிபடுறதுக்கு உண்டான கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த கோவிலில் போய் கருணாதனை வழிபடணும். நீங்கள் வீடுகளில் வச்சு வழிபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி பண்ணிங்கன்னா பிரச்சனை தான் அதிகமாக வரும். சரி, உதாரணமாக மிதுன லக்கணம், மிதுன ராசி எடுத்துடுங்க. அவங்களுக்கு செவ்வாய் பவகரத்தில் பிறந்திருக்காங்க. செவ்வாய் அதிபதியாக வர்றார். செவ்வாய் 6ஆம் அதிபதி, பிரச்சனைக்குரிய கிரகம். அது கன்னியா லக்கணம், கன்னி ராசி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பவகரத்தில் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கும் செவ்வாய் 8ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 3, 8 பிரச்சனைக்குரிய கிரகம். பிரச்சனைக்குரிய அமைப்பில் கருணாதனே மாறிடுவார். அப்படி இருக்க அன்பர்கள் கண்டிப்பாக கருணாதனை இயக்கக்கூடாது. உங்கள் ராசி லக்கணத்துக்கு யோகமானு பாருங்கள். முதல்ல யோகமான ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள். இருந்தாருன்னா நீங்கள் அவரை கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு மிகுந்த யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக ஈட்ட முடியும். இது அனுபவத்தில் ஒரு சில விஷயங்கள் எடுக்கிறது தான். சரிங்களா? சரி, இந்த கருணாதனை எப்படி இயக்கலாம்னு கேட்டிங்கன்னா, விலங்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் வருது இல்லை, அடிக்கடி லைவாக போய் சிங்கத்தை பார்த்துவாங்க. வீட்டிலே சிங்கம் படம் பார்க்குறது, சிங்கம் ஃபோட்டோ வச்சு வீட்டில் நீங்கள் அடிக்கடி கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஒரு சிங்கம் ஃபோட்டோ வச்சுக்கலாம். சிங்கமே பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கமாக இருக்கணும், தூங்கக்கூடாது. சிங்கம் வேட்டையாட போகிற மாதிரி இருக்கணும், பாஞ்சு போகிற மாதிரி இருக்கணும். சிங்கம் படுத்து தூங்குற மாதிரி இருந்தால் அவங்க வாழ்க்கையும் தூங்கி போகும். எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம எனர்ஜியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த விஷயம் பாசிட்டிவாக வேலை செய்யணும்னாச்சுன்னா அந்த விஷயங்கள் நம்மளை தூண்டுற மாதிரி இருக்கணும். ஒரு ஜிம்முக்கு போகிறோம், அங்கே 4 பேர் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி ஜிம்முன்னு காமிப்பாங்கல்ல, அப்போ நம்மளும் இதுவும் எக்ஸசைஸ் பண்ணி பாடி ஜிம்மாக வைக்கணும்னு தோணுது பார்த்தீங்களா? இதுதான் அந்த இடத்துல உள்ள எனர்ஜி அப்படிங்கிறது. அப்போது இந்த கருணாதன் சம்மந்தப்பட்ட, அந்த சிங்கம் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ, வால்பேப்பர் உங்கள் கண்ணில் அடிக்கடி படும்பொழுது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவருடைய அனுக்கிரகம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து தெய்வம் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. அந்த முருகப்பெருமானை எந்த கோவிலும் சாமி விட்டாலும் சரி, முருகப்பெருமானை நல்ல விரதம் இருந்து வாங்குவது, அந்த முருகப்பெருமானுக்கு அழகு குத்துவது, காவடி தூக்குவது, விரதம் இருக்குது, சஷ்டி விரதம் இருப்பது, சூரசம்காரம் பார்ப்பது, இப்படி முருகப்பெருமான் கோவிலில் நடக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் அடிக்கடி போய் வணங்கி அங்கே போய் வணங்கும் போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து வித சௌபாகியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். கருணாதன் பலமாகிட்டே இருப்பார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வீடுகளில் நம்ம ஃபோட்டோ பூஜைகள் வச்சு கும்பிட அப்படின்னாச்சுன்னா, சிங்கத்து மேல் உட்கார்ந்துருக்கிற அம்பாள்கள் வச்சு கும்பிட்டு பாருங்கள், சிங்கத்து மேல் இருக்கிற தெய்வங்களை வச்சு கும்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பவக்கரணம் சிங்கம், சிங்கத்துக்கு மேலே ஒரு தெய்வம் உட்கார்ந்துருக்குது. ஆதிபராசக்தி ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், சிங்கத்து மேலே அந்த அம்பாள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு கும்பிடுறது, நரசிம்மரை வணங்குவது, பிரித்திங்கிரா தேவி வணங்குவது, இதெல்லாம் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் எப்போவுமே. அப்போ நீங்கள் கருணாதனை வணங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, கருணாதனை வழங்கும் போது என்ன பண்ணீங்கன்னா, அடிக்கடி தேங்காய் பால் சாப்பிட்றது, தேங்காய் சம்மந்தப்பட்ட தேங்காய் மிட்டாய் சாப்பிடுவது, இது எல்லாமே நீங்கள் அடிக்கடி உணவாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும், இயங்கிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஒரு மாரியம்மன் கோயிலில் பூ தீச்செடி எடுக்கிறாங்க, அக்கன் செடி எடுக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த அக்கன் செடி எடுக்கிறதுக்கு உண்டான விறகுகளை வாங்கி கொடுக்கலாம். அக்கன் செடிக்கு உள்ளே வைக்கிற
விறகு, அந்த பூஜை பொருள் வாங்கி கொடுக்கலாம். அந்த அக்கினி சட்டியில் ஊற்றுறதுக்குண்டான எண்ணெய், தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். அக்கினி சட்டி நீங்களே எடுக்கலாம். நீங்கள் எடுக்க முடியாத அன்பர்கள் வந்து அக்கினி சட்டி நீங்கள் அந்த அக்கினி வளர்க்குறதுக்கு உண்டான அந்த யாகம் வளர்க்குறதுக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஒரு கோவிலில் வந்து யாகசாலை வச்சு யாகம் நடத்துகிறாங்க அப்படின்னா யாகம் நடக்கிறதுக்கு உண்டான பூஜை பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து அதில் அந்த பூஜையில் கலந்து வரும்போது அங்கே செவ்வாய் வேகமாவார். ஏன்னா செவ்வாயினா நெருப்பு வந்து நம்ம சாதகமாக பூஜையில் இயக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயின் தன்மை வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்து வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அணையா விளக்கு ஒரு விளக்கு போட்டு வைக்கணும். ஏன்னா செவ்வாய்ங்கிற அந்த நெருப்பு வந்து ஒளியாக அவங்க வீட்டில் வந்து பூஜை அறையில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து சில பேர் வந்து இந்த பவக்கரண்டில் பிறந்திருப்பாங்க. இப்போ அடுப்பெல்லாம் யாரும் வந்து அப்படியே அணைக்கிறது இல்லை. முதல்ல வந்து மண் அடுப்பு இருந்த காலங்கள்லாம் வந்து சாப்பாடு செஞ்சு முடிச்சவொடனே தண்ணி உள்ள ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றக்கூடாது. நெருப்பு வந்து தானாகவே அணைய வேண்டும். சரி, வீட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நேரம் பால் பொங்கி சிலிண்டர் அடுப்பை செஞ்சு அந்த அந்த நெருப்பு வந்து அணையும். நெருப்பு வந்து அணையப்படக்கூடாது. நீங்கள் தேவையில்லைன்னா நீங்கள் தான் அணைச்சிக்கணும். இயற்கையாகவே அணைக்க விடாமல் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த பவக்கரணம் சிறப்பாக இயங்கும். அடுத்து வந்து லைவாக வந்து நீங்கள் ஜூவில் போய் சிங்கத்தை வந்து பார்ப்பதும் சிங்கத்தை பராமரிக்கிற அன்பர்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச காணிக்கை, காசு பணம் ஏதோ ஒன்று கொடுத்து உதவுவது, துணிமணி எடுத்து கொடுக்கறது. சிங்கத்துக்கு தான் துணிமணி எடுத்து கொடுக்க முடியாத, அப்போ சிங்கம் பராமரிக்காமல் எடுத்து கொடுத்தாலே அந்த பலன் கிடைக்கும். அடுத்து வந்து அந்த ஜூவில் போய் நிற்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா சிங்கம் இருக்குது. சிங்கம் வந்து நல்லா சிங்கத்தை வந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி ரசித்து பாருங்கள். அந்த சிங்கத்தின் மேலே இருந்து வர அந்த வாழை எனர்ஜிகளை வந்து அப்படியே நீங்கள் உள்வாங்கினீங்க அப்படின்னாச்சுனாலே உங்களுக்கு ஒரு வித பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அந்த சிங்கத்தோட அந்த தன்மை வந்து உங்களுக்கு வந்து பவக்கரணம் வந்து இயங்க ஆரம்பிக்கும். இயங்கும்போது என்ன ஆகுன்னா வாழ்க்கையில் வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கிரக தன்மையை தகுந்த மாதிரி அந்த கிரகங்களை வந்து உங்களுக்கு ஊக்கப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போது கோவிலில் போய் சுற்றி கும்பிட்ற மாதிரி அந்த ஜூவில் வந்து நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் நிற்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா சும்மா சுற்றி பார்க்குற மாதிரியே ஒரு 10 சுற்று 11 சுற்று அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து அதை பார்த்துட்டு சிங்கத்தை ரசித்து பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா வருஷத்தோடு செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு காரியமும் தடை இல்லாமல் இருக்கும். ஏன்னா தடையை உடைப்பது மட்டுமே கருணாதனுடைய வேலை. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து சகோதர காரகன். அப்போ சகோதரோட வந்து நீங்கள் சண்டை சீரை போடவே கூடாது. சகோதரர் ஏதாவது உதவி கேட்குறாங்கன்னா உடனே செய்யணும். நீங்கள் செய்யணும். காசு கேட்டாலும் சரி, பொருள் கேட்டாலும் சரி. ஏன் 10 சென்ட் இடம் வச்சுருக்கிறோம், 2 சென்ட் இடம்னா ஆளுக்கு 4 பேர் இருக்கோம், ஆளுக்கு 5 சென்ட் இடத்த வந்து பிரிக்கும்போது என்னாங்கன்னா ஆளுக்கு 2 சென்டாக தான் போகிறோம். உங்கள் சகோதரர் வந்து எனக்கு ஒரு 1/2 சென்ட் வேணுமாப்பா, எனக்கு வீடு கட்டுற இடம் பத்தாது, ஒரு 1/2 சென்ட் கொடுனாச்சுன்னா 1/2 சென்ட் 1 சென்டே கொடுங்க, தப்பே கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் சகோதர உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் அந்யோன்யமாக சண்டை போடாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பவக்கரணம் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து வலுவாகி கொண்டே இருப்பார். செவ்வாய் வலு ஆக என்ன ஆகுன்னா செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸாக வந்துகிட்டே இருக்கும். செவ்வாய் என்ன இடம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று தொழிலாக நீங்கள் பண்ணுறது வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட தொழிலை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு. ஒரு இடம் வாங்கி விற்கிறது, ஒரு கட்டட கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறது, இது மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போது வீட்டில் மறக்காமல் ஒரு முருகன் போட்டோ வச்சு வீட்டில் நீங்கள் வணங்கியே ஆக வேண்டும். முருகனுக்கு எனக்கு பிடிக்கிறப்பா நம்மளாம் கும்பிட்றேன்னு கணக்கு சொல்லவே வேண்டாம். முருகன் போட்டோ வீட்டில் வச்சு கும்பிட்டு வாங்க. முருகன் சம்மந்தப்பட்ட ஆயுதம் வேல், சக்தி வேல், அது வந்து வீட்டில் வச்சு நீங்கள் வணங்கலாம். அப்புறம் வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து செவ்வாயின் ஆதிக்கம் அதிகம் தான் அங்கே இருப்பாங்க. அப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம், ரத்தம் தானம் கொடுக்குற இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். ரத்த தானம் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை வந்து நீங்கள் உருவாக்கி கொடுக்கலாம். ஒரு 10-20 பேர் கூட்டு போய் ரத்த தானம் பண்ண கொடுக்கறது, அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்களே ரத்த தானம் கொடுக்கலாம். இப்படி சில விஷயங்களை வந்து அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு நீங்கள் போய் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகுன்னா செவ்வாயின் தன்மை முழுமையாக உள்ளே வரும்போது என்ன ஆகுன்னா செவ்வாய் அப்படிங்கிற அந்த ஆதிக்கம் உங்களுக்கு உள்ளே வரும்போது வாழ்க்கையில் நீங்கள் உங்களை வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்தளவுக்கு வாழ்க்கை சக்ஸஸாக போயிட்டே இருக்கும். நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை. அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். சும்மா போயிட்டு வாங்க, சண்டை போட்டு போகாதுங்க. சரிங்களா? சும்மா அப்படியே போய் அந்த பக்கத்தில் போகிறது, யாருக்காவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க கூப்பிட்றாங்க, ஸ்டேஷன் வர போகணும்ப்பா வாங்க கூப்பிட்டா அப்படி போயிட்டு வாங்க. ஜாலியாக போயிட்டு அந்த போலீஸ்காரங்க அந்த அதிகாரிகள் கூட அப்படியே நீங்கள் ஜாலியாக சிரித்து பேசுகிறாங்க ஒரு இணக்கத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா செவ்வாயின் பலம் இன்னும் வேகமாகும். ஏன்னா செவ்வாயின் ஆதிக்கம் எல்லாமே வந்து அரசில் வேலை செய்கிறாங்கல்ல, அரசு இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் வேலை செய்கிறாங்க போலீஸ்காரங்க, இராணுவ அதிகாரிகள், இது எல்லாமே வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஆதிக்கத்தில் வரதுனால வந்து அவங்க கூட வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சண்டை போடாமல் இணக்கமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த பவக்கரணம் வந்து இயங்கி கொண்டே இருக்கும். அப்புறம் வந்து பவக்கரணம் வந்து ரொம்ப ஆளுமை நிறைந்த கரணமாக வர்றதுனால வந்து அரசு அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் வரும். அரசு வேலைக்கு ட்ரை பண்ணால் உடனே அரசு வேலை கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த பவக்கரணத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு வேலை கண்டிப்பாக இருப்பீங்க. அடுத்து வந்து இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாமே நீங்கள் யோகமாகவே நீங்கள் செயல்படுத்திடுங்க. அவ்வளோதான். ஒரு வீட்டில் வந்து ஒரு அருவா, கத்தி, வேல், கம்பு இது வச்சுக்கிறது காவலுக்கு, அதாவது சண்டை போகிறதுக்கு இல்லை, காவலுக்கு. செவ்வாய்னா வேகம் தானே.
கள்ள துப்பாக்கிலாம் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் பிரச்சனையாகி போகும். நான் துப்பாக்கி பிடிச்சி சொல்ல வரவே இல்லை. அருவா, கம்பு, செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஆயுதங்கள் இது எல்லாமே நீங்கள் வச்சுக்கிறது அடிக்கடி வந்து செவ்வாய் சம்மந்தப்பட்ட சீருடையில் வந்து ஒரு காக்கி ட்ரெஸ்ஸு போடுறது, சிவப்பு கலர் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு போடுறது, இது எல்லாமே செவ்வாய் ஆதிக்கத்துக்குள்ளே வர்றது. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு விஷயமா செய்யும்போது என்ன ஆகுன்னா, உங்களுக்கு வந்து இந்த பவக்கரணம் வந்து அழகாக சிறப்பாக இயங்கி கொண்டே இருக்கும். அந்த பவக்கரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்க. இந்த தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா, வாழ்க்கையில் வந்து உங்களை வெற்றி மேல் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து ஹோட்டல் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து செவ்வாயின் ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஒரு டீ கடைக்கு போகிறீங்க, ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே சகோதர உறவுகளில் யாராவது இருக்கிறாங்க, இல்லை யாராவது டீ காப்பி கேட்குறாங்க, வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. செவ்வாய் சம்மந்தப்பட்ட இடங்களில் நீ பருப்பு வடை செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. ஒரு பருப்பு வடை வந்து நீங்கள் தானம் வாங்கி கொடுக்குறது, நீங்கள் அந்த டீகளில் உட்கார்றது, டீகளில் வந்து டீ பயிலர் பார்த்தீங்கன்னா சிவப்பில் வச்சுருப்பாங்க. செவ்வாய் சந்திரன் சேர்ந்தால் தான் டீ கடை. சந்திரன் ஒரு ஓரமாக இருக்கட்டும், செவ்வாயின் ஆதிக்கம் அங்கே அதிகமாக இருக்கும், நெருப்பு தான் இருக்குது அங்கே. அப்போ செவ்வாயின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அடிக்கடி வந்து எங்கே ஒரு பிரச்சனை நடந்தாலும் அந்த இடத்துல போயிருந்தா அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் விலக்கி கொடுங்க, பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்தாதுங்க. யாரையுமே வந்து இந்த செவ்வாய் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கையில் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கலாம். அப்போ சிகப்பு நிற பொருட்கள், சிகப்பு சார்ந்த பொருட்கள், சிகப்பு ரத்த கலரில் சிகப்பு, ஆரஞ்சு கலர், அப்படியே சிகப்பு கலர், அப்படியே லைட்டு வாடாமணி கலர், இப்படி எல்லா கலரும் சிகப்பு சார்ந்த கலரை வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, செவ்வாயால் கிடைக்க வேண்டிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமும் கண்டிப்பாக கிடைக்கும். நெத்தியில் வந்து குங்குமம் போட்டு கண்டிப்பாக மறக்காமல் வச்சுட்டு வாங்க, வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே இருக்கலாம். அப்போது கரணத்தை வந்து நீங்கள் வந்து இப்படியும் இயக்கலாம். கர்ணநாதனை வந்து இப்படி நீங்கள் இயக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கர்ணநாதன் கெட்டு போயிருக்கிற அன்பர்கள் வந்து கண்டிப்பாக கர்ணநாதனை இயக்கக்கூடாது. ஜாதகத்தில் வந்து வலுவாக இல்லை அப்படின்னா கர்ணநாதன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கர்ணநாதன் வந்து இப்போ செவ்வாய் பகவான் வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து கர்ணநாதன் பவக்கரணத்தில் பிறந்திருக்கிறீங்க. செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசிக்கு கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா 8, 6 போன்ற இடங்களில் இருந்து சனி ராகு சம்பந்தப்பட்ட சம்பந்தத்தோடு இருந்து கெட்டு போயிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் பவக்கரணத்தை இயக்கக்கூடாது. கர்ணநாதனை வந்து நீங்கள் இயக்காமல் நீங்கள் ஜாதக வழியாக போகிறது மட்டுமே சிறப்பு. மறுபடியும் நீங்கள் அதை வந்து இயக்குனீங்க அப்படின்னாச்சுன்னா கெட்டு போன விஷயம் வந்து மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, இது போல வந்து ஜோதிட பரிகாரம், ராசி பரிகாரம், நட்சத்திர பரிகாரம் எல்லாமே இந்த சேனலில் போட்டிருக்கேன். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.